விஜய் வந்து 234 நாங்கள் எம்எல்ஏ ஜெயிப்போம் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய டார்கெட்? அவங்க எல்லாரும் ஒரு திரிசங்கு சொர்க்கத்தில் இருக்கிறாங்க, வேற ஒரு உலகத்தில் இருக்கிறாங்க. வெல்லுவோம்னு நம்பிக்கை இருக்கிற என் தம்பி ஒன்று தலைவங்கிறவன் தன்னை நம்பணும், இல்லை தன் முன்னாடி நேசிக்கிற மக்களை நம்பணும். எந்த மக்களுக்கு வேலை செய்கிறோமோ முதல் வந்து இறங்கும் போதே ஒரு பெரிய ஹீரோ, நான் உச்சத்தை விட்டு வந்தேன், நான் தான் எல்லாம். நீ 2 தொகுதியில் நிற்கிறேன், இன்னொருத்தனுக்கு ஜனநாயகத்தில் இன்னொருத்தனுக்கு கிடைக்கிற வாய்ப்பை பறிக்கிற. இந்த 2 தொகுதியில் நிற்கிறீங்கன்னா நீ பயப்படுற. அது எந்த மாதிரி அணுகுமுறை? நான் இதுவரை தோற்றுருக்கேன், 2 தேர்தல்னு தோற்றுருக்கேன். ஆனால் ஒரு வேறு தொகுதியில் நிற்கிறேன். என் பிள்ளைய திருவற்றியூரில் மறுபடியும் இப்போ 2ஆக போடணும். அது என் கோட்பாடு இல்லை, என் கொள்கை இல்லை, நிலைப்பாடு இல்லை. ஒருத்தன் ஒரு பதவியில் இருந்துட்டு இன்னொரு பதவிக்கு போட்டி போடுறதும், ஒருத்தர் 2 தொகுதியில் போட்டி போடுறதும் எங்கள் கொள்கை நிலைப்பாடு இல்லை. அது இன்னொருத்தன் வாய்ப்பை பறிக்குது. அது சரியா இல்லை. இப்போ நான் மக்களை முழுமையாக நம்புகிறோம், என் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் நிற்கிறேன். அது மாதிரி உன் மேலே நம்பிக்கை இருந்து நிற்கணும். அப்புறம் 234 ஜெயிப்பேன்னா இலவசத்துக்கு அறிவிக்கிறேன், 20 லட்சம் கொடுப்பேன், எங்கேருந்து கொடுப்பேன்? இப்போ நீ என் தம்பி வந்து அண்ணன் சீர் கொடுப்பேங்கிறாரு. உன் காசில் கொடுப்பியா, அரசாங்க காசில் கொடுப்பியா? அரசாங்க காசில் கொடுக்கும்போது அண்ணன் சீர்னு அப்படி சொல்லுவோம், தமிழ்நாட்டு அரசு சீர்னு தான் சொல்லுவோம். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இருந்த பண்ண இங்கே கொடுவீங்க, கலைஞர் வீடு, அம்மா பசுமை திட்டம், கலைஞர் காப்பீடு, அம்மா காப்பீடு. என்ன சும்மா காப்பீடு? உங்கள் காசா? அரசு காப்பீடு திட்டம் காமராஜர் கொண்டு வரும்போது இது காமராஜர் மதிய உணவு திட்டம். காமராஜர் கட்டிய அணைனா போட்டிருந்தாரு, வைகை அணைன்னு தான் போட்டார். உண்மையை ஒத்துக்கிறீங்க. அரசு தான் போடணும். நீங்கள் அவர்களுக்கு யார் வந்து